ஸோ ஹே மை லவ்ஸ் வெல்கம் பேக் டு கனிஸ் குக்கிங் சேனல். ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் டூயிங் குட் அண்ட் கிரேட். ஸோ இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆடி அமாவாசையோட ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படிலாம் வேலை பார்த்தோம், எப்படிலாம் சாமி கும்பிட்டோம், சமைச்சு ஜாலியாக அன்றைக்கி டே வந்து ரொம்பவே சூப்பராக போச்சு. எப்போவுமே ஒரு விசேஷ நாள் அப்படிங்கும் போது நம்மளுக்கு நாளில் இருந்தே அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அது என்னவாக இருந்தாலும் சரி, சின்ன விசேஷமாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, அது என்னவாக இருந்தாலும் சரி, மறுநாள் நம்ம வீட்டில் இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நைட் படுக்கும் போதே ஒரு எனர்ஜியோட தான் சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் படுப்போம். காலையில் எந்திரிச்சா ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி ஆடி அமாவாசை அப்படிங்கிறது வருஷத்தில் 3 அமாவாசை வந்து ரொம்ப பெருசுன்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து புரட்டாசி அமாவாசை, இன்னொன்று ஆடி அமாவாசை, இன்னொன்று தை அமாவாசை. ஸோ அதனால் ஆடி அமாவாசை வந்து ரொம்ப முக்கியமான அமாவாசை இல்லையா? ஸோ அதனால் இன்னையோட டே வந்து எப்படி போச்சு, எப்படிலாம் சமைச்சோம், சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே காய்கறியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நின்று டக்குன்னு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு குழம்பு ஒரு சப்ஜி தான் செய்கிறோம் அப்படின்னா அங்கே நின்றுட்டு அப்படியே டக்குன்னு வெட்டினமா செஞ்சமா முடிச்சிடுவோம். இப்போ ஒரு விசேஷ நாள் அப்படிங்கும்போது ஒரு விரதம் அப்படிங்கும்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 சப்ஜி செய்வோம் அப்படின்னு தோணும் இல்லையா? அப்போ குழம்பு வைக்கிறதா இருக்கட்டும், சப்ஜியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து ஒன்றா உட்காந்து வெட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நம்ம காலையிலேருந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கும்ல, கழுவ முழுக அந்த மாதிரி வேலைங்க இருக்கும். ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்ட மாதிரி இருக்கும்ல உட்காந்து கட் பண்ணோம் அப்படின்னா. ஸோ எதெல்லாம் நம்ம வெட்ட வேண்டியது இருக்கோ அதெல்லாம் ரெடி பண்ணி ஒன்றா வந்து வெட்டிட்டோம் அப்படின்னா போய் நின்று சமைக்கிற வேலை வந்து கடகடன்னு முடிஞ்சிடும். ஸோ அதுக்கிடையில் அப்படியே நைட்டுக்கு டிஃபன் செய்கிறதுக்காண்டி காலையிலே அரிசி ஊற போட்டாச்சு. ஸோ அதுவும் மாவும் ஒரு சைடு சமையல், ஒரு சைடு மாவும் அரைச்சி அதுவும் வந்து கரைச்சி வச்சாச்சு. ஸோ மழை நேரங்கிறனால புளிக்காது இல்லையா? அதனால சீக்கிரத்துலேயே அரைச்சி வச்சா தான் நைட்டு டிஃபன் செய்ய முடியும். அப்படின்னா அதில் சீக்கிரமாக ஊற போட்டுருங்க. அந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படியே சமையல் வேலையும் பண்ணிவிட்டு ஒரு வேலையை முடிச்சுட்டு, ஆனால் விரதம் விட ரொம்பவே லேட் ஆகிடுச்சு சமைக்க. அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதனால் சமையல் முடிய லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சமையல்லாம் முடிச்சுட்டு சாம்பார், புளிகோபி, அப்புறம் வந்து பீட்ரூட் ஃப்ரை, வாழைக்காய். ஏன்னா வாழைக்காய் வந்து மெயின் இல்லையா? கொஞ்சமாக அந்த பருப்பு தண்ணி எடுத்து பாயாசம்லாம் கொஞ்சம் தான் செஞ்சோம். ஏன்னா பசங்களும் சாப்பிடாதுங்க, செஞ்சு வேஸ்ட் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி சாஸ்திரத்துக்கு செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி செஞ்சாச்சு. ஸோ இது வந்து ரசப்பொடி நான் வீட்டிலையே ரெடி பண்ணது. ஸோ இதோட வீடியோ வந்து என்னோடய சேனலில் சீக்கிரமே போடுறேன். ஏன்னா நான் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வெறும் புளியை கரைச்சோமா, அதோட மல்லித்தலை, வெள்ளைப்பூடு, தக்காளி இதெல்லாம் அரைச்சிட்டு அப்படியே இந்த பவுடரை போட்டு தாளித்து கொட்டினீங்கன்னா ரசம் வந்து சிம்பிளாக ரெடி ஆயிடும். ஸோ இதோட வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். சாமிலாம் கும்பிட்டு காக்காய்க்கும் சாதம் வச்சுட்டு எல்லோரும் சாப்பிட்டாச்சு. ஸோ இன்னையோட டே வந்து ரொம்பவே சூப்பராக போச்சு. உங்களுக்குலாம் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நமக்கு பிடிச்சவங்களுக்காக பார்த்து சமைக்கும் போது சுமாரான சமையல் கூட சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.